இந்த துன்யால நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து எதுன்னு தெரியுங்களா? தூக்கம் தாங்க மிகப்பெரிய சொத்து. தூக்கம் எப்படி இருக்கணும், தூக்கம் எத்தனை வகை இருக்கு அப்படின்னு குர்ஆன்ல என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? முதலாவது ஹுஜுவு என்று சொல்லக்கூடிய குறைந்த நேர தூக்கம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், முத்தகீன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில் முந்தியவர்கள், இறைநேசர்கள் தூங்குற தூக்கம்னு சொல்றான். இது இஷாக்கு பின்னாடி தூங்கி தஹஜ்ஜுடைய நேரத்தில் நம்ம எந்திரிச்சிடணும். ரெண்டாவது சுபாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்ந்த தூக்கம். அது அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதலுக்காக நம்ம கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். மூணாவது சினா அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்த நேர தூக்கம், அசதியில ரொம்ப அசதியா இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சிறு தூக்கம். நாலாவது நுஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இறை நேசர்கள் பயங்கர மன கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த மன கவலைகளை போக்குறதுக்காக, அல்லாஹ்ட்ட இருந்து ஆற்றலை எடுக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறு தூக்கம். அஞ்சாவது ருக்கூத்துன்னு சொல்லக்கூடிய அதிக நேரப்படியான தூக்கம். இந்த தூக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது